ஹாய், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வெயிட் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 94 கிலோ 600 கிராம் நான் இருக்கேன். நான் இன்றைக்கி வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நேற்று நைட்டு வந்து எதுவும் சாப்பிடல. ஒரு கிளாஸ் வந்து ஜீரக தண்ணி மட்டும் குடித்தேன். அது மாதிரி வெறும் வயிற்றுலேருந்து மறுநாள் காலையில் நம்ம எம்டி ஸ்டமக்கில் வந்து வெயிட் போட்டோன்னா தான் கரெக்டான வெயிட் நமக்கு தெரியும் அப்படின்னு படித்தேன். அதனால் நேற்று நைட் எதுவும் சாப்பிடாம இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றில் வந்து நான் எடை போட்டு பார்க்கும்பொழுது என்னோடய வெயிட் வந்து கரெக்டாக 94 கிலோ 600 கிராம் இருக்குது. இதை முதல்ல கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஹரிணி தான் நோட் பண்ணுறாங்க. இது வீக்லி ஒன்ஸ் தான் பெரும்பாலும் பேர் நோட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டெய்லியே வந்து நோட் பண்ண போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் டயட் எடுத்துக்கக்கூடிய விதம் அது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக டே டு டே ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம டெய்லி வந்து இதை நான் நோட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டையும் நோட் பண்ணி வைக்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அதை நம்ம சரி பார்த்துக்கலாம். இது வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டு சுற்றளவு, நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். என்னுடைய மார்பு சுற்றளவு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 112 சென்டிமீட்டரில் எடுத்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் எடுக்கும்பொழுது எவ்வளோ வந்து பாயிண்ட் கம்மியாக இருக்குன்றது பார்க்குறதுக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வந்து 126 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஹிப் வந்து பார்த்திங்கன்னா 131 சென்டிமீட்டர். ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 37 சென்டிமீட்டர். இதுதான் இப்போ நான் வந்து இந்த டயட் பிளான் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ என்னோடய உடம்போட சுற்றளவு எல்லாமே பாடியோட சுற்றளவு எடுத்திருக்கேன். இது வந்து இன்னைய தேதி போட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இதோட அடுத்த மாதம் 27ஆம் தேதி வந்து நம்ம திரும்ப பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இல்லை குறையாமல் அப்படியே இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். டெய்லி மட்டும் வெயிட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய காலையில் குடிக்கக்கூடிய அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸு. ஏன்னா ஆம்லா, பி வந்து பீட்ரூட், சி வந்து கோகனட். நீங்கள் பெரும்பாலும் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நான் இப்படி எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டு வச்சுருக்க டயட் பிளான் தான். என்னோடய டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, சர்க்கரை, உப்பு, கோதுமை, மைதா நான் வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது. நான் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்றதுனால அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பாலையும் நான் எடுத்துக்க மாட்டேன். இப்போ இது மாதிரி சமயங்களில் இத்தனை நாள் நல்லா காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, திரும்ப சாயங்காலம் ஸ்நாக்ஸு, திரும்ப நைட்டு சாப்பாடோ டிஃபனோ ஏதோ சாப்பிட்டு பழகப்பட்ட அந்த வயிறு இப்போ நம்ம வந்து சாப்பாடெல்லாம் குறைக்கும் பொழுது வயிற்றில் வந்து புண்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் டெய்லி நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோன்னா அந்த புண்ணிலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இதில் கோகோனட் சேர்த்துக்கிறேன். ஆம்லா எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டயட் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுதே நம்ம உடல் சூடு வந்து கொஞ்சம் அதிகமாகும், நம்ம முடி கொட்டும், பிம்பிள்ஸ் வரும். அது மாதிரி சமயங்களில் நம்ம வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாதிப்புலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம். அதனால தான் நெல்லிக்காய், பீட்ரூட், அதுக்கப்புறம் வந்து கோகனட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு நம்ம எந்த கிளாஸில் குடிக்க போகிறோமோ அந்த அளவு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு இதை தான் நான் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தான் குடிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் இது 3 கலவையும் சேர்ந்து குடிக்க போகிறேன். எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து பீட்ரூட் ஜூஸ் தனியாக குடிச்சிருக்கேன். அது ஒரு மாதிரி மண் வாசனை மாதிரி வரும் பீட்ரூட் தனியாக குடிக்கும்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் நெல்லிக்காய், பீட்ரூட், தேங்காய் மட்டும்தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். நாட்டு சர்க்கரையோ வெறும் சர்க்கரை எதுவுமே உபயோகப்படுத்தலை. இது மாதிரி இருக்கும்போது இதை டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா, நாங்கள் சின்ன வயசில் இந்த புளிய மரத்துலேருந்து புளிய இலையெல்லாம் கூட சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் வந்து இருந்துச்சு. அந்த பீட்ரூட் அந்த ஸ்மெல் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் கிடையாது, ஆனால் புளிப்போட ஒரு ட்ரிங்க் குடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஓகே, காலையில் இதை தான் குடித்தேன். நான் இது வரைக்கும் டீ காஃபி குடித்து பழக்கம் கிடையாது. இந்த ட்ரிங்க் மாதிரி குடித்தேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். நான் பச்சை வாழைப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன் பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, உடல் சூடு அதிகமாகும். பச்சை வாழைப்பழம் வந்து குளிர்ச்சி. பெரும்பாலும் பேர் வந்து டயட்டில் இருக்கும்போது வாழைப்பழம் எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. பச்சை வாழைப்பழம் வந்து குளிர்ச்சிக்காக நான் எடுத்துக்கிறேன். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு கிளம்புறேன். அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிற பொருளை பார்த்து பயந்துடாதீங்க இது டயட்டோட இதுவா அப்படின்ட்டு.
பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதுன்னோ தெரியல. ஒரு 10 பச்சை திராட்சை, 10 கருப்பு திராட்சை, புளியம்பழம், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, வாழைப்பழம், பப்பாளி, கொஞ்சம் கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த புளியம்பழத்தை வந்து தனியாக உடைச்சி எடுத்துப்போம். புளியம்பழம் எதுக்கு டயட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புளிப்பு நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதனால் புளியம்பழம் வந்து ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து டம்ளரில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து பானகம். பானகம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெல்லம் தண்ணியை தான் பானகம்னு சொல்லுவோம். இந்த வெல்லம் தண்ணி எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து வெறும் அந்த ட்ரிங்க்ஸும் வாழைப்பழத்தோடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் நம்ம இப்படி சாப்பிட்றதுக்கு முன்ன ஃபஸ்ட்டு அந்த பானகத்தை ஃபஸ்ட்டு குடித்தோம் அப்படின்னா, நம்ம காலியாக இருந்த வயிறு வந்து என்ன ஆகும்னா கேஸ் அப்படியே உண்டாகும். அப்போ நமக்கு வந்து பித்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக மயக்கம் வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முதல்ல இந்த பானகத்தை ஒரு 1/4 டம்ளராவது குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பித்தம் வராது, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பானகம் குடிச்சிட்டு இங்கே இருக்க பொருளெல்லாம் நான் சாப்பிட போகிறேன். இது வரைக்கும் இது மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. அட்வைஸ் வந்து எல்லாருக்கும் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு வீடியோ போடும்பொழுதோ ஈஸியாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு பானகம் குடிக்கும்பொழுது கஷ்டமாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டோன்னா ஒரு 2-3 சாப்பிடுவோம். அதாவது திராட்சைனா ஒரு 2-3 சாப்பிடுவோம். இப்போ இத்தனை ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும்பொழுது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என் பொண்ணு கேட்டால், சரிம்மா எல்லா ஃப்ரூட்ஸாக வச்சுருக்கேன், நடுவில் எதுக்குமா வெங்காயம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் அதான் சொன்னேன், நான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சிக்கன் மாதிரியும் வெங்காயத்தை அதுக்கு தொட்டுக்கிற மாதிரியும் வச்சுன்னு சாப்பிட்றேன்டே, அப்படியாவது மறந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். என்ன ஒன்றுனா, சாப்பாடாக இருந்தால் கை நிறைய அள்ளி வாய் நிறைய சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஃப்ரூட் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரூட் சாப்பிட்ட உடனே வயிறு என்னவோ அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அதாவது பிடிக்காத விஷயத்த சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு போதும் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்னால் வந்து அவ்வளோவா நிறைய சாப்பிட முடியல. அதான் நான் தட்டில் வச்சுருக்க ஐட்டம் ஃபுல்லாகவே என்னால் சாப்பிடவே முடியல. என்னால் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன். மீதியை வந்து ஓகே அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். ஈவினிங் வந்து இதை ஸ்நாக்ஸுக்கு பதில் எடுத்துருவோம். நான் மதியம் மட்டும்தான் இதை வச்சேன். ஆனால் மதியத்துக்கு இவ்வளவும் என்னால் சாப்பிட முடியலன்னா இல்லை, பசி அடங்கின மாதிரி ஒரு ஃபீல். அதனால் மீதியை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு ரோல் சாப்பிடுவேன். அதுவும் 1 இல்லை 2 சாப்பிடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து பசி அடங்கும். இப்போ மதியான சாப்பாடாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து கணிசமான சாப்பாடு வச்சுட்டு ஒரு குழம்போ பதார்த்தமோ வச்சுன்னு சாப்பிடக்கூடிய ஆள். இன்றைக்கி வந்து அந்த சாப்பாடை விடுத்து இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் சாப்பிட்றேன். உண்மையாலுமே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது உடம்பு ஏற்றும் போதெல்லாம் நமக்கு வந்து எப்படின்லாம் தெரியல, ஆனால் உடம்பு இறக்கணும் அப்படின்னும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி தாங்க நான் வந்து டயட் ஆரம்பிப்பேன், டபக்குன்னு பாதிலே நிறுத்திடுவேன். அதனால தான் இந்த முறை வந்து நம்ம சேனலில் போடும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் இல்லை நான் பாதிலே நிறுத்திட்டேன்னா ஏன் நிறுத்துனீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதுக்காகவே வந்து இந்த சேலஞ்ச் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் உங்களுக்காகவே. நீங்கள் வந்து உங்கள் கைடன்ஸோடு நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னும்பொழுது ஓகே இவங்கெல்லாம் நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் இதை வந்து கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து பாதியில் விட மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், இதுக்கு மேலே எல்லாம் சாப்பிட முடியல. இதை அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டு என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன், 4 மணிக்கு எனக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுமா கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கடையில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் கடையில் உட்காந்து சாப்பிட்றேன். இந்த பானகத்தை மட்டும் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். பானகம் குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில டயட் இருக்கும்போது சுடு தண்ணி வச்சு குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்து கடையில் போய் குடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் வந்து அது இது பண்ணல. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன், பச்சை வாழைப்பழம் 1 எடுத்துக்கிட்டேன். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து இதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரே ஒரு பட்டைத்துண்டு போட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து முடித்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டி குடிக்க போகிறேன். இதுதான் என்னோடய நைட்
நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் சாப்பிட்டதில் வந்து எதுவுமே திட ஆகாரமாக இல்லவே இல்லையே, இது எப்படி உங்களுக்கு பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 94 கிலோ இருக்குது. இது சாதாரணமாலாம் இறக்கவே முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனால் மட்டும்தான் வந்து என்னோடய வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கடுமையாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு 1 மந்த்தாவது இது மாதிரி கொஞ்சம் கடுமையாக நம்ம டயட் இருந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து வச்சுருக்கேன். நைட்டு ஷாப்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அருணி கேட்டப்பல, அம்மா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்கா, வாமிட் வர மாதிரி இருக்கா, வயிறு வலிக்குதா அப்படிலாம் கொஸ்டின் கேட்டா. ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நீங்கள் காலையில் ஒரு டம்ளர் அந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிங்க, அதுக்கப்புறம் மத்தியானமும் சரியாக சாப்பிடல, அதே ஈவினிங் வச்சுக்கிட்டீங்க, இப்போ நைட்டும் வந்து எதுவும் சாப்பிட போகிறதில்ல, வெறும் வந்து பழமும் இந்த ஜீரக தண்ணியை தான் குடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு பசிக்கலையா, வயிறு வலிக்கலையா அப்படிலாம் சொல்லி கேட்டப்பல, என்ன காரணம் அப்படின்னா எங்கள் வீட்டில் பசங்களாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல சாப்பிட்ருவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு பார்த்து வைக்கணும், ராகவாக்கு நான் ஊட்டணும் அப்படின்னும்பொழுது நான் தெம்பாக இருந்தால் தான் பசங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றனால நான் முதல்ல சாப்பிட்டுட்டு தான் பசங்களுக்கு செய்வேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடுவேன். அப்படி இருந்த ஆள் இன்றைக்கி நான் வந்து டயட் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல், அதாவது ரைஸ் அது மாதிரிலாம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டவுட்டு. நான் அதான் சொன்னேன், இல்லை வாமிட் வர மாதிரி கண்டிப்பாகவே கிடையவே கிடையாது. ஆனால் லைட்டாக கொஞ்சம் பசிச்சுது. அதாவது இந்த வயிறு வந்து சாப்பாடு சாப்பிட்ட வயிறு, அதுக்கு வந்து வெறும் ஃப்ரூட்லாம் போட்டால் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கண்டிப்பாக 1 வாரம் 10 நாள் கிட்டே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைட்டாக பசிச்சுது. அந்த பசிக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போனப்போ பொண்ணு கொடுத்து அனுப்பிச்சிருந்தா, ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. 2 திராட்சை சாப்பிட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி மெதப்பமாக ஆகிடுச்சு. போதும் அப்படின்ற மாதிரி அப்படி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. மற்றபடி வாமிட் வர மாதிரியோ மயக்கம் வர மாதிரியோ எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து எனக்கு நல்லபடியாக போயிடுச்சு. இந்த வெயிட் லாஸ் பண்ணுற சேலஞ்சில் ஃபஸ்ட்டு டேவை நான் வெற்றிகரமாக முடித்தேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்காக தான் நான் வீடியோ போட்டதுக்கான காரணம். நான் வீடியோ போடாமல் நான் டயட் பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னால் முடிச்சிருக்க முடியுமான்றதுன்னு தெரில. இதே மாதிரி இந்த சேலஞ்ச் ஃபுல்லாகவும் நான் கம்ப்ளீட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய குறிக்கோள். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க அப்படின்றதும் சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இந்த டயட்டில் இன்னும் ஒரு சில மெனூஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணணும், இல்லை இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.